ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், இன்னைக்கு என்ன ரெசிபி வீடியோ பார்க்க போறோம்னா சுண்டக்காய் தொக்கு ரெசிபி தான். அதுவும் என்னோட ஸ்டைல்ல. இந்த சுண்டக்காய் தொக்கு ரெசிபி ஒயிட் ரைஸோட நெய் ஊற்றி சுட சுட சாப்பாட்டுக்கு சாப்பிடும் போது வேற லெவல்ல இருக்குங்க. இதுக்கு நான் என்னென்ன பொருள்லாம் எடுத்திருக்கேன்னா சுண்டக்காய், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, இவ்வளவுதாங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பேன் காய்ஞ்சதும் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஊத்திருக்கேன். எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு, கொஞ்சமா வெந்தயம் சேர்த்து, பொடிசா நறுக்குன வெங்காயத்தை சேர்த்து, பச்சை மிளகா, கறிவேப்பிலை, தட்டி வச்ச பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு வெங்காயம் எவ்வளவு வதங்குதோ அவ்வளவு டேஸ்டா இருக்கும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் தட்டி வச்சிருக்க சுண்டக்காவை இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சுண்டக்காய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பொடிசா நறுக்குன தக்காளி சேர்த்து, தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தொக்குக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரும்பொழுது நுணுக்குன மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன். கடைசியா ஃபைனலா என்னோட ஸ்டைல்ல கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா என்னோட ஸ்டைல்ல சுண்டக்காய் தொக்கு ரெசிபி ரெடிங்க. இந்த தொக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ரெசிபி வீடியோல பாக்குறேன். பாய்.